ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக்ல. ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் தான் இப்போ கொடுக்க போறோம். எஃபிசியன்சி ஆஃப் ஏ இஸ் 60% மோர் தென் தட் ஆஃப் பி. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏ பியை வச்சு ஏ தான் 60% மோர், யாரை விட? பியை விட. அப்ப என்ன அர்த்தம்? பி 100 இருந்தா ஏ வந்து 160 இருந்திருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் 20% லெஸ் தேன் தட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அண்டுனா என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன கேரக்டர். அகெயின் ஏ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சியோட கம்பேர் பண்றாங்க. சி 100 இருந்துச்சு அப்படின்னா ஏ என்ன இருந்திருக்கும்? 80 இருந்திருக்கும். ரேஷியோ எடுத்துக்கிறோம். 8:5. இதை கேன்சல் பண்ணா 8:10. என்ன ரீசனுக்காக நான் 8:10 இங்கே ஏ வேல்யூ தான் இருக்கு, 8 தான் இருக்கு. அப்ப எஃபிசியன்சி கிடைச்சிருச்சு. யாரோட எஃபிசியன்சின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ பி சியோட எஃபிசியன்சி 8 பிக்கு 5 சிக்கு 10. ஓகே, தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா ஏபிசி 3 பேருமே ஒர்க் பண்றாங்க. பட் பி லெஃப்ட் ஆஃப்டர் 4 days. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 daysல எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? 8 + 5 + 10 ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 23 × 4 days. அப்ப எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட்? 92 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இப்ப யாரு வேலை விட்டு போயிட்டாங்கன்னா பி லெஃப்ட் ஆயிட்டாரு. ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை யாரு கம்ப்ளீட் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் சி கம்ப்ளீட் பண்றாங்க. எவ்வளவு டேஸ்ல? 6 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப 6 days. ஏவோட எஃபிசியன்சி எவ்வளவு? 8. சியோட எஃபிசியன்சி எவ்வளவு? 10. அப்ப 1 dayல 18. அப்ப 6 days வந்து பாத்தீங்க அப்படின்னா 108 ஒர்க் பண்ணிருப்பான். அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 200. இப்ப நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ஏ would take complete the work alone கேட்டிருக்காங்க. அப்ப ஏவோட டைம் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க் பை யாரோட எஃபிசியன்சி போடுவீங்க? ஏவோட எஃபிசியன்சி போடுவீங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோயா? 200. அப்ப ஏவோட எஃபிசியன்சி என்ன இருக்கும்? 8. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 times ரிமைனிங் 4, 5 times ஆன்சர் இஸ் 25 days. அப்ப ஆன்சர் என்ன வந்துருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25 days ஏ மட்டும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. இன்கேஸ் பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 200 பை பியோட எஃபிசியன்சி, அப்போ 40 daysல முடிச்சிருப்பாங்க. சி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 200 பை 10 போட்டு 20 days வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.